வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னொருத்தரும் கேட்டிருந்தார், கேது தசையை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு கேது தசையுடைய ஒரு ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்பில் இந்த கேது தசை என்ன செஞ்சுது அப்படின்றது தான் இதனுடைய கண்டென்ட்டு. சரி, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா ஒரு தசை எல்லாத்தையும் கொடுத்துறாது, ஒரு தசை எல்லாத்தையும் பிடிக்காது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். என்ன செய்ய போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்கே இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயம். அதாவது ஒரு தசை உங்களுக்கு செய்ய போதா, இல்லை உங்களுடைய கணவருக்கு செய்ய போதா, இல்லை மனைவிக்கு செய்ய போதா, இல்லை குழந்தைகளை பாதிக்க போதா என்னன்றதை பார்க்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்தை வைத்து ஒருத்தருக்கு மட்டுமே நம்ம கணிக்கிறது அப்படின்றது அதுவும் ஒரு முறை தான். அதை நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதே சமயத்தில் அந்த ஜாதகர் அதுக்கு மட்டுமே நடக்கிறது இல்லை அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில சமயத்தில் இல்லை, பல தடவை சொல்லியிருக்கேன், என்னோடய சமயத்தில் லக்னாதிபதியே கொல்லுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையே நான் மறுபடியும் உள்ளே வைப்பேன். ஏன் லக்னாதிபதியே கொல்லுவார்? ஆமாம், ஒரு சில இடங்களில் அவர் உங்களை கொல்லனாலும் வேற யாரையாவது கொல்லுவார், உங்களுடைய கூட இருக்கிறவங்களை கொல்லுவார் அப்படின்ற அமைப்பு சொல்லுவேன். பட் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா நான் போடுறேன். இந்த ஜாதகத்தை தயவு செஞ்சு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் பலன் எடுங்க. ஓகே, ஸோ இதில் பலன் எடுக்கும் முறையில் இந்த முறை தான் கரெக்டு, அந்த முறை தான் கரெக்டு, இப்படி தான் பலன் வரணும். உதாரணத்துக்கு சுபத்துவம் மூலமாக தான் பலன் வரணும், இல்லை கேபி சிஸ்டம் மூலம் தான் பலன் வருது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எப்படி வேணாலும் பலன் எடுங்க. பதில் கரெக்டாக வரும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதை நான் முதல்ல ஜாதகத்தை போட்டுடுறேன். போட்டதுக்கு அப்புறமாக இந்த ஜாதகத்தை நான் விளக்குகிறேன். லக்னம் 15 டிகிரி, சூரியன், சுக்கிரன், புதன். டிகிரி அமைப்பு நீங்கள் நான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு டிகிரி அமைப்புகளை நீங்கள் போட்டுக்கங்க. சனி கேது 19 டிகிரி போட்டுக்கிறேன், அது மட்டும் கொடுக்குறேன். குரு செவ்வாய் 8/5/1962 5:10 AM ரங்கூனில் பிறந்த பெண். ரங்கூனில் பிறந்த பெண். இவங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்னா 10/24 புதன் முடிஞ்சுது. இப்போ கேது எது வரைக்கும் இருக்குது? 31 வரைக்கும். 10/31 வரைக்கும் கேது நடக்குது. இந்த கேதுவில் தற்சமயம் நடப்பது கேது தசையில் சுக்கிரபுக்தி. கேது தசையில் சுக்கிரபுக்தி நடக்குது. ஸோ அப்போ இந்த ஜாதகருடைய இவங்க அம்மா, இவங்களுடைய பையன்தான் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்க வராரு. ஸோ அவருடைய ஜாதகத்தை பார்த்து நான் அவருக்கு ஜாதகம் பார்க்கும்பொழுது, என்னப்பா உங்கள் அம்மாவுக்கு நேரம் சரியில்லையேன்னு தான் சொன்னேன். அவருக்கு பார்க்குறாரு, ஏன்னா அவர் ரிப்பீட்டட் கஸ்டமர். ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ 1 வருடத்துக்கு முன்னாடியோ என்னமோ நினைக்கிறேன், நான் அவருக்கு பலன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பலனில் உண்மையை தான், அந்த பலனில் நான் அவருக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டட் அமைப்புகள் தான் இருக்கும். அவருடைய ஜாதகத்துக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டட் அமைப்புகள் தான் உங்களுக்கு நீங்கள் போக முடியும் தம்பி, அதில் தான் இருப்பீங்க. அதை தவிர்த்து நீங்கள் இருக்கிறதுன்றது சித்த கஷ்டம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு தான் சொன்னேன். நான் பலன் சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது.
சார் நான் கிட்டத்தட்ட வேறு ஒரு துறையில் ஏறக்குறைய ஐடி துறையில் நான் அப்போ வந்து உள்ளே போயிட்டேன் அப்படின்னு மெசேஜ் வந்தது. வாழ்த்துக்கள்ப்பா, ஆல் த பெஸ்ட். அதாவது என்னென்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, நான் சொன்னதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லி அமைச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நான் பரமசிவன் பார்வதிக்கு நடுவில் உட்காரல. நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், நம்ம ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். அவர் மறுபடியும் கன்சல்டிங்க்கு வந்தார். என்னப்பா எப்படி இருந்தது என்ன? சார் அந்த ஜாபு வந்து என்னை தூக்கி போட்டாங்க அது வந்து வேறு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, உள்ள பிரச்சனை ஆகி போச்சு, இதை போட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் தான் ஏற்கனவே சொன்னாலே உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஜாபில் தான்ப்பா நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் முயற்சி பண்ணுற, நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது புதனுடைய துறையில் நுழையிறதா இருந்தாலும் ஹார்ட்வேர் ரிலேட்டட் அமைப்புகளில் தான் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் புதன் வந்து இன்றியமையாததாக போயிடுச்சு அப்படின்றத சொன்னேன். அவருக்கு சொல்லும்பொழுது, அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்பொழுது, என்னப்பா அப்போ அவருக்கு இப்போ தான் திசை வந்து கரெக்டாக மாறி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தசை மாறி இன்னொரு இந்த 2025 தான் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் ப்ராப்பர்லி. உங்கள் அம்மாவுக்கு நேரம் சரியில்லையே என்ன? கொஞ்சம் நேரத்துக்கு கம்முன்னு இருந்தார். சார் நான் எங்கள் அம்மாவுக்கும் நான் வந்து பணத்தை கட்டி நான் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் அம்மா ஜாதகத்தை எடுக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் ஜாதகப்படியே உங்கள் அம்மாவுக்கு சரியில்லாத அமைப்புகள் தான் இருக்குது. என்ன கிரகங்கள் அப்படி இருக்குன்னொடனே அவருடைய அம்மா ஜாதகத்தை கொடுத்தார். கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்ட ஒரே கேள்வி, கேது தசை இந்த இடத்துல கேது தசை சுக்கிர புக்தி 3/2025 ஆரம்பிச்சுது. கேது தசை சுக்கிர புக்தியில் உங்கள் அம்மாவுக்கு கேது தசை ஆரம்பித்ததுலேருந்து உடல் சரியில்லை, கண்டிப்பாக முட்டி வலி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அம்மாவுக்கு இப்போது மிகப்பெரிய இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா கொடிய ஏதாவது நோய் மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சா? ஏன்னா கேது தசையில் சுக்கிர புக்தி, சுக்கிரன் லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் மாரகாதிபதி வலுப்பெற்று அஷ்டமாதிபதியுடன் உட்கார்ந்துட்டுருக்கார். கேதுக்கு 6ஆம் அதிபதியுடன் உட்கார்ந்துட்டுருக்கார். அவர் சொன்ன பதில், சரி எங்கள் அம்மாவுக்கு வந்து மார்பக பகுதியில் ஒரு கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகி போய் ஓரளவுக்கு கேன்சர் லெவலுக்கு போய் இந்த கடந்த ஒரு 5 மாதம் மார்ச் மாதத்துலேருந்து மிகப்பெரிய தலைகீழாக திருப்பி போடுற அளவுக்கு வந்து சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சித்தா முறையில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆமாப்பா, நீங்கள் சித்தாவில் தான் பார்க்கணும். கேது வந்து சித்தா ஆயுர்வேதிக்கு குறுக்கர் தான், அலோபதிக்கு அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னு. ஆமாம் சார், சித்தா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சித்தா அமைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இருக்குது? இல்லைப்பா, இதுலேருந்து உங்கள் அம்மா இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் தான் வருது. அப்படின்னாலும் கேதுக்கு சூரியன் 8ஆம் அதிபதி ஆகிடுறாரு. கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் கேதுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டக அமைப்பில். இங்கே சாரம் வந்து பார்த்திங்கன்னா கேது 19 டிகிரியில் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும். எப்போவுமே நான் சொல்லக்கூடிய, நான் சொன்ன விதி, ஒரு சாரநாதன் தசாநாதனுக்கும் அல்லது புக்திநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாதுன்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 15 டிகிரியோ என்னமோ தான் இருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து சந்திரனுடைய சாரத்தில் தான் அந்த இடத்துல சுக்கிரனும் இருக்கார் அப்படின்றது தான். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க, அதை கூட நான் சொல்லிடுறேன் கரெக்டாக. 18 டிகிரியில் இருக்கார் சுக்கிரன், 18 டிகிரியில் இருக்கார். ஸோ இல்லைப்பா, இது முடியணும், சூரிய புக்தி முடியணும், சந்திர புக்தி முடியணும், ஏறக்குறைய செவ்வாய் புக்தியும் முடியணும். ஏன் அப்படின்னா, ஏன் செவ்வாய் புக்தியும் முடியணும்னு சொன்னேன் அப்படின்னா 2 விதத்தில் சொன்னேன். ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் எடுக்கிற முறைன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரியான ஒரே பேட்டர்ன் டைப்பில் நான் வந்து எடுக்க மாட்டேன். அதுக்கு நான் பின்னாடியும் ஒரு விளக்கம் கொடுத்துறேன். பேட்டர்ன் டைப்லையும் எடுக்க மாட்டேன். ஏன் பேட்டர்ன் டைப்பில் எடுக்க மாட்டேன் அப்படின்னா,
ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சுபத்துவம்னோ இல்லை ஒரு பாபத்துவம்னோ இல்லை இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்து கெட்டு போச்சு, அதாவது உதாரணத்துக்கு சனி செவ்வாயை பார்ப்பதனால் அந்த இடத்துல கெட்டு போச்சு, அதனால் செவ்வாய் புக்தி மாறணும் அப்படின்னு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா அந்த பாபத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்பேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாபத்துவம்ன்றது என்ன, செவ்வாய் என்ன பண்ண போகிறார். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா செவ்வாயோடைய காரகத்துவங்களை தான் கொண்டு வந்து மேலே டாப்அப் பண்ணுவோம். அது தவறு. அது மட்டும் பண்ணுறது தவறு. காரகத்துவம் ஒரு லெவல் வரைக்கும் தான். அப்போ எதுக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு அப்படியே அது அனலைஸ் பண்ணி போய் பெரிய லெவலில் வர அளவுக்கு ஏன் சுக்கிரன் பண்ணார்ன்ற அடுத்த கேள்விக்கு போகும். ஏன்னா செவ்வாயை சர்ஜரி கிரகம்னு கோத்துட்டிங்கன்னா இங்கே நான் சுக்கிரன் வைப்பேன். ஏன் கேது மட்டும் சர்ஜரி கிரகம் இல்லையா? கேதுவும் சர்ஜரி கிரகம் தான். நான் எதுக்காக செவ்வாய் புக்தி தாண்டணும் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். காரணம் என்னென்னா 6ஆம் வீட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வம்பு வழக்கு அசிங்கம் நோய் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீட்டுக்கு சனி 6ஆம் அதிபதியாக வருவார். 6ஆம் வீடு நோய் கொடுத்ததுன்னா 6க்கு 6ஆம் அதிபதி நோயை தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே அடிபட்டு போகுது. அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப்பில் ஒரு விதி எங்கேயுமே செட் ஆகாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதி நோயை கொடுத்தால் 6க்கு 6ஆம் அதிபதி அந்த நோயை தீர்ப்பார் அப்படின்றது பொதுவான விதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அது செட் ஆகாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த 6ஆம் வீட்டுக்கு சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் வீட்டுக்கு செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. அவர் லக்னத்திற்கும் 8ஆம் அதிபதி ஆயிடுறார். ராசிக்கு சனி 8ல் உட்காந்து தசை நடத்துகிறார். காம்பினேஷன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும். அப்போ இந்த 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதியான இந்த செவ்வாயோடைய புக்தி கடக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ராகு புக்தியும் நகரணும். இந்த செவ்வாய் தசையே பார்த்தேன், இந்த கேது தசையே கொஞ்சம் கூட சாதகம் இல்லாத தசை போட்டு படுத்தி எடுக்கும் இந்த தசை. இந்த தசையில் எல்லா பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. சனியுடன் கேது சேர்ந்தால் சூட்சம வலு பெற்றது சனிக்கு மட்டும்தான், கேதுவுக்கு கிடையாது. அதனால் கேது கெடுதல் செய்யும் அப்படின்றது. நான் மறுபடியும் பாபத்துவம் சுபத்துவம் கெடுதல் செய்யும்னா என்ன கெடுதல் செய்யும்ன்றதுக்கு வருவேன். அது என்ன பலன் செய்ய போகுது அப்படின்றதுக்கு அதை நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா அதுதான் ஜோதிடம். நமக்கு இப்போ ஒரு தசை நடக்குது, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்க வரீங்க. அந்த ஜோதிடர் இந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் சார், இந்த புக்தி உங்களுக்கு நல்லா இருக்காது, இந்த புக்தி இப்போ ஒரு பலன் கேட்க வரீங்கன்னா இந்த புக்தி உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னை பொறுத்த மட்டும் அது பொதுவான ஜோதிடம். என்ன நல்லா இல்லை, என்ன பண்ண போகுதுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும், அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஒரு அணுகுமுறை. அப்போது இந்த 6க்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் புக்தி தான் இந்த இடத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 6க்கு 11 சொல்லிங்கன்னா மாரக அமைப்பில் ராகு உட்காந்துட்டுருக்கு. சரியில்லை, 6க்கு 7 அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா குருவாக வந்துடும். ஸோ அங்கே எல்லாமே ஒரு விதத்தில் கொஞ்சம் கச்சாமுச்சான் தான் இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் செவ்வாயுடைய புக்தி முடியணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. காரணமும் சொல்லிட்டேன். இது காரணம் என்னென்னா அதுதான், லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்றது ஒரு காரணம். இங்கே சூட்சம வலுவினால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வேணால் 1 லைனில் பதில் போடுங்க. கேது சனியுடன் சேர்ந்து சூட்சம வலு ஆனது சனிக்கு தான், கேதுவுக்கு கிடையாது. அதனால் கேது திசை கெடுக்கும்ன்றது பொது விதி. அப்படி வேணால் போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி பலன் சொல்ல முடியாது, என்ன நடக்கும்ன்றது தான் பலன். ஸோ அப்போது இந்த இடத்துல சுக்கிரன் உயிரை பாதிக்கிற அளவுக்கு ஒரு நோயை கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் அங்கே வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புன்ற பட்டன், லைக் பண்ண உடனே ஹைப்புன்ற பட்டன் வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இன்னும் 4 பேருக்கு போகும், 10 பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஷேர் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் நல்ல கண்டென்ட்டு வெளியில் போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடந்தது?
அப்படின்றதையும் பார்த்து இந்த ஜாதகர் பொதுவாகவே இந்த ஜாதகர் லக்னத்தில் சூரியன் உச்சம், ஒரு ஜாதகத்தை பார்த்துருவோமா, ஒரு ஜென்ரலாக விளக்கிடுவோமா. லக்னத்தில் சூரியன் உச்சம், லக்னத்துக்கு 2ல் புதன் சுபத்துவமாக இருக்குது, லக்னத்துக்கு 2ல் புதன் சுபத்துவமாக இருக்குது, சுக்கிரனுடன் சேர்ந்து சுபத்துவமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் ராசியாதிபதியும் புதன் தான். பாவம், அவர் கெடுக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெடுக்க மாட்டார். 3ல் சந்திரன், 4ல் ராகு, அதோட இங்கே சனி கேது குரு செவ்வாய். இதை ஒரு சில பேர் கால சர்ப்ப தோஷம் கொண்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், கால சர்ப்ப தோஷம்னா அதுக்குள்ளே போய் நான் திருப்பி கேட்காம என்ன பண்ணும்னு கேட்க ஆரம்பிப்பேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிறது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க, பட் அது என்ன பண்ணும் இருக்கிறதுல தானே பாயிண்ட்டு. ஸோ நம்ம அதுக்கு வர வேண்டாம். இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஆரம்பத்துலேருந்தே. இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே ராகு தசை, குரு தசை, சனி தசை. குரு இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி, அதன் பின்பு ராகு முடிஞ்சு குரு லக்னத்திற்கு, ராகு சின்ன வயசில் போச்சு, அதுக்கப்புறம் மத்தியம வயசில் குரு வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி ஒரு பீரியடில் சனி வந்து, சனி தசைன்றது வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷ சனி தசை சூட்சம வலு பெற்று அருமையாக உட்காந்துட்டுருக்கார். ஸ்தான பலத்தில் லக்னத்திற்கு 10ல் உட்காந்துட்ருக்கார். அதன் பிறகு 2007 புதன் தசை ஆரம்பித்தது. பட் இதில் வந்து ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வந்து புதன் தான் அவயோகர் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ மறுபடியும் சொல்வேன், அவயோகம் அப்படின்றது யாருக்கு அவயோகத்தை செய்ய போகுதுன்னு அடுத்தது கேட்பேன். அவயோகம்னா யாருக்கு அவயோகத்தை செய்ய போகுது? ஜாதகருக்கு அவயோகத்தை செய்ய போதா, நமக்கு யோகத்தை செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு தசை எல்லாருக்கும் நல்லதை செய்யாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் நல்லதே செய்யாது. ஜாதகருக்கு ஒரு வித நல்லதை செய்யுதுன்னா அதே ஜாதகருக்கு மற்ற பக்கத்தில் கெடுக்க ஆரம்பித்தோம். அவங்க அம்மாவுக்கு கெடுக்கலாம், அப்பாவுக்கு கெடுக்கலாம், மற்றவங்களுக்கு கெடுக்கும். ஸோ அதனால் ஒரு தசையை கேட்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். இந்த ஜாதகருக்கு நான் அதுக்கப்புறம் அந்த ஜாதகர் அந்த தம்பியே சொல்லிட்டாரெல்லாம், சார் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை போராட்டம், ஆரம்பத்துலேருந்தே, இப்போன்னு கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே. எங்கள் அப்பாவும் இறந்துட்டார், எங்கள் அப்பானாலையும் பெரிய அமைப்பு இதுவும் இல்லை. ஓகே, அம்மாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே போராட்டம் தான் வாழ்க்கை. மற்றும் இந்த புதன் திசையில்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புதன் திசையில் தான், புதன் திசை பிற்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பீரியடு, அந்த பீரியடு வேண்டாம், அந்த குறிப்பிட்ட பீரியடில் தான் இவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை தான் கன்சல்ட் பண்ணார். அவருடைய தங்கச்சி திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க இறந்துடுறாங்க. அதாவது புத்திர தோஷம். நான் ஏற்கனவே புத்திர தோஷம்னு ஒரு ஜாதகம் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேருக்கு, ஒரு சில பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட் இஸ் அவங்க கரெக்டுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் திரியை தூண்டி விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிறைய பேர் அந்த 5ஆம் வீட்டை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தது மற்றும் 5ஆம் மாரகாதிபதி குருவை பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது ரொம்ப க்ளீனாக விளக்கியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சேன். நான் வந்து ரொம்ப வைட்டல் பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சேன். ஆனால் அதில் நான் ஒரு சில பாயிண்ட்டை நான் சொல்லவே இல்லை. அதாவது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல. புத்திர தோஷம் என்றால் என்ன? எல்லா குழந்தையும் செத்து போகணுன்ற அவசியம் இல்லைங்க, புரியுதுங்களா? நான் ரொம்ப தெளிவாக 5ஆம் வீடு முதல் குழந்தை, 2வது குழந்தை ஒரு சில பேர் 7ஆம் வீடு போடுவாங்க, ஒரு சில பேர் 9ஆம் வீடு போடுவாங்கன்றதை நான் விளக்கி சொல்லி, முதல் குழந்தையும் நிலைக்கவில்லை, 2வது குழந்தையும் நிலைக்கவில்லை அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுத்தேன். ஆனால் எல்லாருடைய ஃபோக்கஸு 5ஆம் வீடை மட்டும்தான் இருந்தது. புத்திர தோஷம் நான் சொன்னேன், சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்து 5ஆம் வீட்டை தொடர்பு கொண்டதுனால தான் புத்திர தோஷம். அது முதல் குழந்தைக்கு தாங்க. 2வது குழந்தைக்கு என்னாச்சு? இங்கே பாருங்கள், முதல் குழந்தை நல்லா தானே இருக்குது, 2வது குழந்தை தானே இறந்து போச்சு. பாயிண்ட்டு, யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஒரு விதியை எல்லா இடத்துல போட முடியாது. அப்போது நான் வந்து சுற்றி வளைச்சி மூக்க தொடரா மாதிரி இருக்கலாம், இது என்னுடைய முறை.
ஆனால் இதை தவறு என்று சொல்ல முடியாது. உங்களுடைய முறையில் நீங்கள் எடுத்துக்கங்க, தாராளமாக எடுத்துங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் ஈஸியாக சொல்கிறோன்னு தவறாக சொல்லாதீங்க. ஈஸியாக ஜோதிடம் அவ்வளோ ஈஸி கிடையாது. புத்திர தோஷம் என்றால் எந்த குழந்தைக்கு புத்திர தோஷம் இருந்தது? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 குழந்தை பெற்றுப்பாங்க, இல்லை 7 குழந்தை பெற்றுப்பாங்க. அதில் 2 குழந்தை இறந்து போகும். எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது, இறந்து போகும். அப்போ எந்த குழந்தைக்கு புத்திர தோஷத்தை அந்த கணவனும் மனைவியும் அந்த அம்மா அப்பா அனுபவிச்சாங்கன்றது இருக்குல்ல, அதை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிப்பீங்க? அங்கே தானே நான் அந்த சுற்றி வளைச்சி மூக்க தொடுறதுல வருது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, 5ஆம் வீடு மட்டும், 5ஆம் வீடு முதல் குழந்தைக்கு, அதுக்கு பின்பு என்னென்னு இருக்குல்ல, இங்கே 2வது குழந்தை இறந்து போச்சு, அது உங்கள் சாய்ஸ்லேயே விட்டுடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 7ஆம் வீடை வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை 9ஆம் வீடை வேணாலும் போட்டுக்கோங்க, நான் சொன்ன வழியில் வேணாலும் போட்டுக்கோங்க. பட் பேசிக்காக என்னென்னா, ஒவ்வொருத்தர் ஒரு முறையில் எடுப்பார்கள். இது என்னுடைய முறை, புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கேது திசை எப்படிப்பட்ட திசையாக இருக்குது அப்படின்றதை நான் சொல்லிட்டேன். அதனால் அடுத்த பதிவில் பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.